சிங்கப்பெண்ணை படம் வந்து ஒரே நேரத்தில் 3 விளையாட்டை எந்த கேப்பும் இல்லாமல் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரையத்லான் அப்படிங்கிற ஒரு கேமை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி நமக்கு இங்கே நிறையவே தெரியவே தெரியாது. ஆனால் இதில் வந்து பெண்கள் கலந்துக்கிறதுன்றது உடல் வலிமை மட்டும் இல்லை, மன வலிமை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண முடியும். உண்மையிலுமே இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும். அதாவது பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு படம் இது. இதில் வந்து பெண்களோட சக்தி என்ன அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் ட்ரையத்லான் கேமில் வந்துட்டு பெண்கள் வந்து எவ்வளோ பேர் இதில் ஒரே நேரத்தில் 3 ஸ்போர்ட்ஸையும் வந்து கண்டினியூவாக எப்படி அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ட்ரையத்லான் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கிறதே வந்து இந்த படத்து மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்தை வந்து எல்லாருமே பாருங்கள். நிறைய முக்கியமாக வந்து உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. அதாவது பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற வயசில் தான் வந்து நிறைய கனவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் அவங்க வந்து மனசளவுலையும் வலிமையாக இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை கொடுக்குற படம் தான் சிங்கப்பெண்ணே. எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்.